ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிட்டாச்சி ஸ்ப்ளிட் ஏசியை வந்து வாட்டர் வாஷ் சர்வீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற மெத்தடை தான் வந்து பார்க்க போகிறோம். அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் வந்து இது. ஸோ இந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து 3 to 4 மந்த்ஸாக யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ரீசன் என்னென்னா, இப்போ வின்டர் டைம் வந்ததுனால. ஸோ வின்டர் டு சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ ஏசி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிடலாம். ஜென்ரல் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த சம்மர் முடிகிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ அவங்க வந்து நம்மளை சர்வீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கஸ்டமர் வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீப் வாட்டர் வாஷ் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டோர் யூனிட்டை ஃபுல்லாக கலட்டாமல் அதோட பேனல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கவர் போட்டு ஜெட் வாஷரை வச்சு சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக யூனிட்டோட பேனல்ஸ், அந்த ட்ரைன் ட்ரே எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் யூனிட்டை சுற்றி இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கான சேஃப்டி கவரை வந்து மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி அடிக்கும்போது தேவையில்லாத இடங்களில் படாமல் இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல நமக்கு தண்ணி தேவையோ அங்கே மட்டும் அடிச்சுக்கலாம். ஸோ போர்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வாட்டர் வாஷ் சர்வீஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை பார்த்தாலே தெரியும், தேவையில்லாத வந்து இடத்துங்களில் வந்து தண்ணி வந்து படாமல் நமக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் இந்த கவர் போட்டிருக்கிறதுனால சேஃப்டியாக அடிக்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் எவாப்ரேட்டர் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவாப்ரேட்டர் காயில்லையும் அண்டு ப்ளோயர்லேயே தான் வந்து இருக்கும். ஸோ அதை நல்லா வந்து தண்ணி அடித்து டீப்பாக தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காயிலில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் இருக்கும். ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மிடில் ஃபேஸ், அப்புறம் வந்து பேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இந்த எவாப்ரேட்டர் காயிலில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸிங் இருக்கும். ஸோ 3 ஃபேஸிங்லேயுமே வந்து நல்லா தண்ணி அடித்து டீப்பாக ரொம்ப நேரம் தண்ணி அடித்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளோயர், இந்த ஃபேன் ப்ளோயரையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக வந்து தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்டோர் யூனிட்டை வந்து கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் ஃபேஸ்க்கு வந்து தண்ணி அடித்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் மிடில் ஃபேஸை வந்து வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் ஃபேஸிங்க்கு வந்து வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, ஃப்ரண்ட் ஃபேஸையும் மிடில் ஃபேஸையும் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்கக்கூடிய டஸ்ட் வந்து அப்படியே நின்றோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸையும் மிடில் ஃபேஸையும் வந்து சர்வீஸ் பண்ணுறோமோ அதே அளவு வந்து பேக் ஃபேஸையும் வந்து சர்வீஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்டோர் யூனிட்டை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதோட ட்ரைன் ட்ரே அண்டு பேனல் அண்டு ஃபில்ட்ரு இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதை நம்ம வந்து இன்டோரை வாஷ் பண்ணுற மாதிரி அதோட பேனல்ஸு, அதோட ஃபில்டர்ஸு அண்டு ட்ரைன் ட்ரே இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து விட்டால் அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டோட டாப் ஷீட் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் ஷீட்டை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபில்டரை வந்து நல்லா டீப்பாக வந்து வாஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபில்டரில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டஸ்ட்டு இருக்குது அப்படின்றது. ஸோ அதை பாருங்களேன். ஸோ 2 ஃபில்டரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு வாஷிங் பண்ணுற ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட பாத்ரூமே வந்து வாஷ் பண்ணி கொடுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் போட்ட டஸ்ட்டை நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம கலட்டி இருந்த ஏசியோட ட்ரைன் ட்ரே. ஸோ ட்ரைன் ட்ரேவை மாட்டிட்டு அந்த பவர் கேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா கன்சீல் பண்ணி கவர் பண்ணி முடிச்சாச்சு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட எல்லா ஸ்க்ரூஸையும் போட்டு பக்காவாக முடிக்கணும். நம்ம எத்தனை ஸ்க்ரூஸ் கழட்டுறோமோ அத்தனை ஸ்க்ரூஸை திரும்ப வந்து யூனிட்டில் போடுறது வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் யூனிட்டோட பேனலையும் வந்து மாட்டி முடிச்சுக்கலாம். பேனலில் மாட்டும்போது மேலே இருக்க லாக்ஸையும் கீழே இருக்க லாக்ஸையும் வந்து பார்த்து கரெக்டாக லாக் பண்ணிக்கணும். அப்படி லாக் பண்ணிட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்லேருந்து வைப்ரேஷன் நாய்ஸ்லாம் வந்து எதுவும் வராது. அண்ட் யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப் வந்து நல்லா வரும். ஸோ அதே போல் இதுக்கும் வந்து எல்லா ஸ்க்ரூஸையும் வந்து பக்காவாக வந்து மாட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்க்ரூ கழட்டியிருந்தால் நான் 3 ஸ்க்ரூ, 4 ஸ்க்ரூ கழட்டியிருந்தால் 4 ஸ்க்ரூ வந்து மாட்டி முடிச்சிடணும். அண்ட் அதே மாதிரி ஃபில்டர் மாட்டும்போது கரெக்டாக அந்த லாக்கில் உட்கார்ற மாதிரி பார்த்து மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேப் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் மூலிமா வந்து அந்த இருக்கிற கேப்லேருந்து டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட்டர் காயிலில் போய் ரொம்ப அதிகமாக வந்து சேரும். ஸோ அதை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அவுட்டோரை வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்டோர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கண்டென்சர் காயில் சைட்லேயும் ஃபேன் மோட்டார் சைட்லேயும் தான் வந்து டஸ்ட்டுங்க வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நல்லா க்ளீனாக டீப்பாக வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேஸிங் இருக்கும். லெஃப்ட் சைட் ஃபேஸிங் அண்ட் பேக் சைட் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லி காயில் வந்து 2 ஃபேஸிங்கில் இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் சைட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய காயிலையும் பேக் சைட் ஃபேஸிங்கில் இருக்க காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக வந்து வாஷ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மண், டஸ்ட்டு, தூசிங்க எல்லாமே வந்து பக்காவாக வந்து கொட்டி போயிடும். ஸோ இப்போ அவுட்டோரை நம்ம டோட்டலாக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஏசி ஆன் பண்ணி கூலிங் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல கூலிங் இருக்குது அண்டு கேஸ் எல்லாமே செக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை போல் உங்கள் வீட்டு ஏசியை சர்வீஸ் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.